Now we are going to see the property 5, co-function inverse property. எந்த ஃபங்க்ஷனை வந்து கோஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், எதை ரெண்டுத்தையும் நம்ம கோஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த ப்ராப்பர்ட்டி எழுதுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நான் வந்து கோஃபங்க்ஷன் ரெண்டும் ஒரே மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறேன். கோஃபங்க்ஷன் கவனிங்க. லெட் மீ டேக் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இது வந்து 4 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோம், இது 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோம், இது 5 சென்டிமீட்டர், 3, 4, 5. Square root of 9 plus 16 is the square root of 25, and if you take that from square root and you will get this 5, and this is 90 degree. Okay, so let theta be here. So இது வந்து 90. Okay, இது வந்து 90, sorry, இது வந்து 90, இது theta. அப்போ இது என்ன ஆங்கிளா இருக்கும்? ஓகே, இப்போ இது வந்து 30 டிகிரி, இது வந்து 90, அப்போனா இது என்னவா இருக்கும்? இது வந்து 60 டிகிரியா இருக்கும். And we know that sum of the three angles in a all triangle is 180 degree. எல்லா ட்ரையாங்கிலும் 180 டிகிரி தான் இருக்கும். அப்போ இது 30னா இது வந்து 60 தான் இருக்கும். அப்போ இதை எப்படி இந்த 60 நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, பையிலேருந்து இந்த 90லேருந்து இந்த 30யை சப்ராக்ட் பண்ணுறேன். 90லேருந்து இந்த 30யை சப்ராக்ட் பண்ணால் you will get that 60. Okay, if this is 10 degree, if this is 10 degree, and that will be 80 degree, 90 minus 10. So இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ இங்கே வந்து pi by 2, that is 90 degree minus theta. Okay, this is, if this is theta, and this will be 90 minus theta. எதை நம்ம இது வந்து theta, இது 90 minus theta, இது வந்து 90 degree அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் என்ன செஞ்சிடறேன்னா, இந்த ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் வச்சுன்னா ஐ வில் ஃபைண்ட் தி சைன் தீட்டா. சைன் தீட்டாவுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். சைன் தீட்டா என்னது? ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ், 4/5. இப்போ நான் என்ன செஞ்சிடறேன், cos of pi by 2 minus theta-வை கண்டுபிடிக்கிறேன். cos of pi by 2 minus theta. Where is pi by 2 minus theta in this triangle? Here it is pi by 2. cos of pi by 2 minus theta, adjacent side, அடுத்துள்ள பக்கம் by கர்ணம், adjacent side by hypotenuse. Adjacent side by hypotenuse is 4/5. This is also 4/5 and this is also 4/5. இந்த ஆங்கிளை வச்சு கண்டுபிடிக்கணும்னா, இந்த 4/5 நம்ம கண்டுபிடிக்கணும்னா சைனை யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த ஆங்கிள் வச்சு கண்டுபிடிக்கும் போது காசை வச்சு கண்டுபிடிக்கணும். இதை ரெண்டுத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்தையும் கோ ஃபங்க்ஷன் என்னன்னா, cos of pi by 2 minus theta-வை வந்து நம்ம என்ன சொல்லலாம், sin theta-ன்னு சொல்லலாம். ஸோ இதை தான் வந்து கோ ஃபங்க்ஷன். சைன் அண்ட் காஸ் ஆர் கோ ஃபங்க்ஷன். இங்கே pi by 2 இருந்ததுன்னா காஸ் வந்து சைனாக மாறிடும், சைன் இருந்ததுன்னா அது காசாக மாறிடும். சைனாக இருந்தாலும் காசாக மாறிடும், காசு அந்த சைன் காசாக மாறுது, காசு சைன், அதை தான் கோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி எதுலாம் மாறும்? கொசிகண்ட் சீக்கண்டாக மாறும், சீக்கண்ட் கொசிகண்டாக மாறும். வி லேர்ன் திஸ் இன் 10th standard இட் செல்ஃப். டேன் காட்டாக மாறும், காட் வந்து டேனாக மாறும். இது இன்னும் நான் நிறைய பேசுகிறேன் இதை பற்றி. ஸோ இதை தான் வந்து கோ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது தீட்டா, இது pi by 2 மைனஸ் தீட்டா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி. நான் இதேமாரி கோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் கோ ஃபங்க்ஷன் எதுலாம் கோ ஃபங்க்ஷன்? சைன் அண்ட் காஸ், ரைட்? அப்போ நான் என்ன செஞ்சிடறேன்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். தீஸ் ஆர் co-functions. அடுத்தது cosecant inverse of x plus secant inverse of x. secant cosecant-ஆ மாறும், cosecant secant-ஆ மாறும், நாம் படிச்சிருக்கிறது தான் அது. அடுத்தது வந்து tan வந்து cot-ஆ மாறும், cot inverse of x. So I am going to add all this. Okay, ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைனை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்து போயிடுங்க. theta equal to sin inverse of 4/5. Am I right? And you bring this cos here and you will get pi by 2 minus theta equal to cos inverse of 4/5. இப்போ பாருங்க, sin inverse of இதை xன்னு வச்சுக்கோங்க, cos inverse of xன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? இந்த theta கேன்சல் ஆகி pi by 2 வந்துடும், கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get that pi by 2. அதே தான் நான் இங்கே எழுத போகிறேன். I am going to write this pi by 2 here. If you add this, you will get pi by 2. If you add both of this in this triangle, you will get this pi by 2. And similarly, if you add this, you will get the same pi by 2. So this is the property number 5. ஸோ இது கோ ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி. எதுலாம் கோ ஃபங்க்ஷன், எந்த கோ ஃபங்க்ஷனை ஆட் பண்ணோம்? இன்னும் இதில் என்னென்ன பியூட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க.
சைனோடைய சைன் இன்வர்ஸை பற்றி பேசினால சைனோடைய பிரின்சிபல் டொமைன் என்னது, காசோடைய பிரின்சிபல் டொமைன் என்னது, சைனோடைய பிரின்சிபல் டொமைன் என்னது, காசோடைய பிரின்சிபல் டொமைன் என்னது. இது -π/2 to +π/2, இது வந்து 0 to π. இது -π/2 to +π/2, இது 0 to π. வேற வேற இருக்கு. ஒன்று வந்து -π/2 to 0 π. நான் எழுதிட்டுமா சும்மா -π/2 நான் ஃபைனலாக ரப் பண்ணிடுறேன். இது வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0, π. ஓகே, இதை பாருங்க, இதனுடைய பிரின்சிபல் டொமைன், நாட் இதனுடைய பிரின்சிபல் டொமைன் சொல்ல வரல நான், கொசிகென்டோடைய பிரின்சிபல் டொமைன், நாட் தி கொசிகென்ட் இன்வர்ஸ். க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 to π/2 and 0 has to be deleted. இதே தான், ஒரு 0 நம்ம டெலீட் பண்ணுறோம். இதுக்கு என்ன வரும் பாருங்க, 0 to π. ஒன்று -π/2 to +π/2, ஒன்று 0 to π. -π/2 to +π/2, this is 0 to π. அது ரெண்டும் தான் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. அதாவது இங்கே எது சேர்ந்துருக்கு அப்படின்னா, எதுக்கு பிரின்சிபல் டொமைன் வந்து -π/2லேருந்து +π/2, இன்னொன்றுக்கு வந்து வேற பிரின்சிபல் டொமைன். ஓகேவா, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற பிரின்சிபல் டொமைன் இங்கே கனெக்ட் ஆகலை. அப்படி இதெல்லாம் இந்த மாதிரியான விஷன், இந்த மாதிரியான ஒரு லிசனிங், இந்த மாதிரியான ஒரு திங்கிங் வந்து வில் நாட் மேக் யூ டு ஃபர்கெட் திஸ் ப்ராப்பர்ட்டி. அப்படி தான் நான் இதை ரொம்ப நேரம் யோசிப்பேன். நான் இது எது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு, இது ஏன் கோ ஃபங்க்ஷன் சொன்னாங்க, இதனுடைய டொமைனும் அதனுடைய டொமைனும் வேற வேற இருக்கிறது மட்டும்தான் இங்கே ஒன்றா சேர்ந்துருக்கு. அது ஒரு பியூட்டி. அதுக்கப்புறம் இது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, இந்த எக்ஸை பற்றி நம்ம பேசியே ஆகணும் இல்லையா அந்த இடத்துல. ஸோ ஹியர் இன் திஸ் போத் கேஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. தட் இஸ் எக்ஸ் பிலாங் டு தி க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1, க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1 அண்ட் க்ளோஸ்ட் இன்டர்வல். அதை நம்ம இப்படியும் எழுதி காட்டலாம். இதனுடையதும் இதே தான் டொமைன், இதனுடைய டொமைனும் இதே தான். சைன் இன்வர்ஸோடைய டொமைனும் தான், காஸ் இன்வர்ஸோடைய டொமைன். இது ரெண்டுத்தினுடைய டொமைனும் ஒன்று தானே. என்னது அது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. தட் இஸ் it can be all real number, but it cannot take the value from the open interval -1 to 1. okay, அது நான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து here the x belongs to the real number. okay, so இதை எழுதுறது தான் முக்கியம், ப்ரூஃப் அடுத்தது தான். ஓகே, இது முடிஞ்சிச்சு. நான் இதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன். இந்த ஒரே ஒரு பார்ட்டுக்கு மட்டும் ப்ரூஃப் கொடுக்குறேன். ஸோ அங்கேயே ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் நம்ம, அது ஒரு வகையான ப்ரூஃப் தான் அது. ஸோ நான் வில் கிவ் தி அனதர் ப்ரூஃப். கவனி, நான் எப்படி ப்ரூஃப் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பாருங்களேன். let sin inverse of x. Sin inverse of x is well defined, am I right? Because this x lies between this -1 and +1. So sin inverse of x is well defined. I don't need to write those sentences. ஏன்னா இங்கே இதுக்குள்ளார 1/x -xலாம் இருந்தால் தான் அது வெல் டிஃபைன்டான்றதை நான் செக் பண்ணுவேன். அதனால் செக் பண்ண தேவையில்லை, நான் செக் பண்ண போகிறதும் கிடையாது. நான் நேராக என்ன எழுத போகிறேன்னா, sin inverse of x is equal to θன்னு போட போகிறேன். Here the value of x varies from the closed interval -1 to +1. அப்போ அந்த θ என்னவா இருக்கும் அப்படின்னா, the θ has to be from -π/2, +π/2, or நான் இப்படி எழுதி காட்டலாம், -π/2 less than or equal to θ less than or equal to π/2. So these are the two ways that I can write about this θ. right? So sin inverse of -x is well defined என்ற வார்த்தையை விட்டுட்டு நேராக அதை θன்னு எடுக்கிறேன். பிகாஸ் sin inverse of x is well defined. நாம் தான் அந்த டொமைனை செட் பண்ணியிருக்கோமே. கண்டிப்பாக இந்த θ வந்து -π/2 +π/2. ஸோ நான் இந்த வழியிலையும் எழுதிக்கிறேன், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நான் அதை எழுதுகிறேன். I will take that sin inverse to the RHS side and I can write like this, sin θ equal to x. okay, இது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்தீங்கன்னா sin x equal to sin θன்னு வரும். நான் sin θ equal to x அப்படின்னு எழுதுறேன். sin θ equal to x. இப்போ நான் இது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, listen carefully. இந்த இடத்துல நான் காசுன்னு எழுதணும். sin θ இருக்க வேண்டிய இடத்துல காசுன்னு எழுதணும், காஸ் அப்படின்னு எழுதணும். இந்த இடத்துல நான் காஸ் θன்னு எழுதக்கூடாது. ஏன் θவை எழுதக்கூடாது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 2 ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த θ வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. இது அதாவது -π/2லேருந்து +π/2 இருக்குது. பட் ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் காஸ். இந்த காசை எழுத போகிறேன், இதனுடைய கோசைன் ஃபங்க்ஷனை எழுத போகிறேன், கோ ஃபங்க்ஷனை எடுத்து எழுத போகிறேன், காசை எடுத்து எழுத போகிறேன். காசோடைய டொமைன் வந்து வேற. காசோடைய டொமைன் என்னது, 0 to π. 0 to π. அப்போனா இங்கே வந்து θவை எடுத்து எழுதக்கூடாது. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பாருங்களேன்.
listen carefully. So minus pi by 2 இப்போ இந்த இன்டர்வலை பாருங்கள். ஸோ இது ரஃப் ஒர்க்காகவே நான் வச்சுக்கலாம். இந்த இடத்துல 0 வர வைக்கணும் கண்ணு, இந்த இடத்துல 0 வர வைக்கணும், இந்த இடத்துல பை வர வைக்கணும். அதை நான் எப்படி வர வைக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். வர வைக்கிறதுக்கு நிறையா வழி இருக்கலாம். இதுக்கு நடுவில் கண்டிப்பாக என்ன வரணும் அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பை பை 2 மைனஸ் தீட்டா, பை பை 2 மைனஸ் தீட்டாவை எப்படி வர வைப்பீங்க? ஐ வில் மல்டிப்ளை மைனஸ் பை மைனஸ், மைனஸால் பெருக்குனீங்கன்னா என்ன வந்துடும்? பை பை 2 greater than or equal to minus theta greater than or equal to minus pi by 2. ஓகே, ஸோ இப்படி தான் எழுதுவேன். ஸோ நான் திரும்ப இது இப்படி எழுதிக்கிறேன். மைனஸ் பை பை 2 less than or equal to minus theta less than or equal to plus pi by 2. எனக்கு இது புரியுது, என்ன நடந்திருக்குன்னு புரியுது. தீட்டா வந்து இந்த இன்டர்வல்குள்ளார இருக்கு, minus 1.5 1.5. So this is actually pi by 2 and this is minus pi by 2. If theta lies between this interval, then minus theta also will belong to this same interval. அதுதான் இங்கே வந்திருக்கிறது. இது நம்ம கொஞ்சம் ஒர்க்கிங் ரூலாக போட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தீட்டான்றது இந்த இன்டர்வல்குள்ளார இருக்குன்னா அப்போ மைனஸ் தீட்டாவும் இதே இன்டர்வல்குள்ளார இருக்குன்னு தான் இதனுடைய மீனிங் அதுதான், இந்த டெரிவேஷனுடைய மீனிங் அதுதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல பை பை 2 வரணும். நான் எல்லாத்துலேயும் பை பை 2 ஆட் பண்ணுறேன். பை பை 2 ஆட் பண்ணால் இது என்ன வந்துடும்? 0 ஆகிடும். less than or equal to pi by 2 வந்துடும். minus theta less than or equal to, if you add pi by 2 with this pi by 2 and you will get pi. இது என்னது? 0 to pi என்றது என்னது? 0 to pi is the principal domain of cos. இப்போ இங்கே தீட்டா எடுத்து எழுதக்கூடாது. நீங்கள் என்ன எழுதணும்னா இதுக்கு நடுவில் இருக்கிறத எடுத்து எழுதணும். இதே மாதிரியே ரெண்டு ப்ரீவியஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரு 2 ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரியான வேலை செஞ்சுருக்கோம். ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வேறு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவாக எழுதும்போது இதனுடைய டொமைன் வேறு மாதிரி மாறும்போது மட்டும் இந்த வேலையை செஞ்சுருக்கோம். அது திரும்ப எடுத்து அந்த பேஜை திருப்பி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பை பை 2 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதணும். பை பை 2 மைனஸ், இது கரெக்டாக? இது ரெண்டுமே கரெக்டாக? இப்போ செக் பண்ணி பாருங்கள். பை பை 2 வந்ததுன்னா காஸ் வந்து சைனாக மாறிடும், காஸ் தீட்டாவாக சைன் தீட்டாவாக மாறிடும். பை பை 2 மைனஸ் மீன்ஸ் இஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் பாசிட்டிவ், நோ நீட் டு வரி அபவுட் தட். இவ்வளோதான். இது வரலையும் புரிஞ்சிச்சுன்னா போதும். ஸோ நான் இதை எடுத்து தீட்டான்னு எழுதினேன். நான் ஒன்றும் பெருசாக எதையும் சொல்லலை. நீங்கள் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம், நான் திரும்ப சொல்ல தேவையில்லை. இந்த காசை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுறேன். அப்படின்னா வந்துருச்சு பாருங்கன்னா. ஸோ ஐ வில் கம்ப்ளீட் ஹியர் இட் செல்ஃப். அப்போ பை பை 2 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். In the place of theta, let me again resubstitute this sin inverse of x, and then you will be getting minus pi by 2 minus sin inverse of x is equal to cos inverse of x. இந்த minus sin inverse of x ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ என்ன வந்துடும்னா sin inverse of x plus cos inverse of x. ஓகே, இது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அண்ட் pi by 2 மட்டும் ஒரு பக்கம் வந்துடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு pi by 2 கமா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இது கோஃபங்க்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டி. இது ப்ரூஃப் கொடுத்தாச்சு. இதே மாதிரியே தான் நீங்கள் இங்கே எதை எடுத்தாலும் இதே மாதிரியே எதுக்கு வந்து மைனஸ் பை பை 2 டு ப்ளஸ் பை பை 2 இன்டர்வல் இருக்கோ அதுக்கு நீங்கள் டீட்டான்னு பேர் கொடுத்து ஒரு தடவையும் நீங்கள் இந்த மாதிரி 0 டு பை பை 2 கேட்டு வந்தீங்கன்னா வில் பிரிங் தட் பை பை 2 மைனஸ் டீட்டா. வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது இந்த இடத்துல பை பை 2 ப்ளஸ் டீட்டான்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பை பை 2 ப்ளஸ் டீட்டா வரக்கூடாது. அதை நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க. அதை பற்றி யோசிச்சு பார்க்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த ரெஸ்ட் ஆஃப் 2க்கு நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதை விட முக்கியமானது இந்த ப்ராப்பர்ட்டியை எழுதுறது தான். இது எழுதும்போது கரெக்டாக எழுத தெரியணும். இட்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.